எங்களுடைய ஸ்ட்ராட்டஜி என்று சொல்வதை விட மக்களுடைய ஸ்ட்ராட்டஜி என்ன? ஏன்னா மக்கள் ஜனநாயகத்தில் அவர்கள் முடிவெடுக்க வேண்டும். ஒரு தனிப்பட்ட விஷயத்தில் நான் இதை எதிர்த்து குரல் கொடுக்க போகின்றேன் என்பது மக்கள் முடிவு செய்யணும். நம்பர் ஒன்றுங்கண்ணா, மக்களுடைய ஒரு பங்களிப்பாக அரசியல் கட்சி இருக்கு. நம்ம கட்சியில் அதே மக்கள் தான் கட்சிக்குள்ள இருக்கிறவங்க. அதனால் பாரதிய ஜனதா கட்சியை பொறுத்தவரை இந்த தேர்தல் ரொம்ப அக்ரெசிவாக தான் அணுக போறோம், எந்த மாற்று கருத்து இல்லைங்கன்னா. இன்னும் 2 நாட்களில் நீங்க பார்ப்பீங்க, நம்முடைய குறிப்பாக நம்முடைய தேர்தல் கூட்டணி வேட்பாளர்கள் அறிவிக்கும் பொழுது 2-3 நாட்கள்ல மிக விரைவாக அன்னைக்கு நாங்க எங்களுடைய ஸ்டாண்ட நிறைய விஷயத்துல சொல்ல போறோம். உதாரணத்திற்கு சவாலான எதையும் பார்க்கலீங்கண்ணா, சவாலாக எதையும் பார்க்கவில்லை. களம் நன்றாக இருக்கிறது, ஆரோக்கியமாக இருக்கிறது. மக்களுடைய மூட பொறுத்த வரைக்கும் மோடி அவர்களுக்கு வாக்களிக்க வேண்டும் என்கின்ற உணர்வு எல்லா இடத்துலையும் பார்க்க முடியுது. அது கன்னியாகுமரியா இருக்கட்டும், அல்லது சென்னையா இருக்கட்டும், அல்லது இன்னொரு பகுதியா இருக்கட்டும், கொங்கு பகுதியா இருக்கட்டும், வட தமிழகமா இருக்கட்டும், இந்த முறை களம் மிக மிக சாதகமாக இருப்பதாகத்தான் நாங்கள் பார்க்கின்றோம். சவால் அப்கோர்ஸ் ஒரே ஃபேஸ் எலெக்ஷன், பெரிய கட்சிகளுடைய ஆதிக்கம், மணி பவர், மசில் பவர், ஆளும் கட்சி எவ்வளவு வேண்டுமானாலும் செலவு செய்ய முடியலாம் என்கின்ற கனவு, அதெல்லாம் ஒரு சவால் தான். பட் நாங்கள் இதெல்லாம் இந்த முறை எதிர்கொள்ள முடியும் என்கின்ற முழு நம்பிக்கை எங்களுக்கு இருக்கு. நீங்க 3 நாள் காத்திருக்கணும், 3 நாள் நானும் காத்திருக்கணும். அது எங்களுக்கும் ஒரு பெரிய வருத்தங்கண்ணா. ஏன்னா இந்தியாவில் எந்த மாநிலத்தில் நடக்கக்கூடிய தேர்தலை விட தமிழகத்தில் நடத்தக்கூடிய தேர்தல் என்பது காஸ்ட் ஆஃப் டூயிங் எலெக்ஷன் இஸ் வெரி ஹை. அது என்ன ஆகுனாங்கன்னா, படித்தவர்கள் நல்லவர்கள் அரசியல் வருவதற்கு பயப்படுறாங்க. நாம் ஏதோ சொல்லிட்டு போயிடலாங்கண்ணா. ஆனால் உண்மையான கள நிலவரம் என்னன்னா, ஒரு நடுநிலைமையாக இருக்கக்கூடிய ஒரு மனிதன், ஒரு சகோதரன் சகோதரி சுயேட்சையா நிக்கிறக்கே எங்க பயம். மற்ற ஊர்ல பாத்தீங்கன்னா சுயேட்சை அதிகமா ஜெயிக்கிறாங்க, ஏன்னா மொத்த காஸ்ட் ஆஃப் எலெக்ஷனே குறைவு. அப்ப சுயேட்சைக்கும் அதே வாய்ப்பு. தமிழகத்தில் பார்த்தீங்கன்னா சுயேட்சை ஜெயிக்கிறதுக்குலாம் அந்த ஊரில் வாய்ப்பே இல்லாத அளவுக்கு இன்னைக்கு தேர்தல் களம் வந்து சூடா இருக்கு, பணம் அதிகமாக புழங்குது. அதனால் எங்களுடைய நம்பிக்கை, இன்னைக்கு சீஃப் எலெக்ஷன் கமிஷனர் பேசும்பொழுது ரொம்ப கடுமையான வார்த்தைகளை பயன்படுத்தி இருந்தார். இதை இந்த முறை நாங்கள் கண்டிப்பாக அடக்கியே காட்டுவோம், இந்த முறை கிராக் டீம் போட போறோம், எல்லா சென்ட்ரல் கவர்மெண்ட் ஏஜென்சியும் இந்த முறை நாங்கள் முடுக்கிவிட போகின்றோம், 100 நிமிஷம் தான் கொடுக்க போறோம், 100 மினிட்ஸ், அதாவது 1 மணி நேரம் 40 நிமிஷம். அதுக்குள்ள ஒரு கம்ப்ளைண்ட்டுக்கும் நடவடிக்கை எடுப்போம். அப்படின்னா நீங்க சிவிஜில் ஆப்ல கம்ப்ளைண்ட் பண்ணுவீங்க, எலெக்ஷன் கமிஷன் கொடுத்துருக்கக்கூடிய அந்த டோல் ஃப்ரீ நம்பர்ல கம்ப்ளைண்ட் பண்ணுவீங்க, கண்ட்ரோல் ரூமுக்கு ஃபோன் பண்ணுவீங்க. அதனால் நாங்களும் எதிர்பார்க்கின்றோம் அந்த அளவுக்கு மேன் பவர் அவங்ககிட்ட இருக்கணும். 100 நிமிஷத்திற்குள்ள ஒரு கம்ப்ளைண்ட்டையும் ரிசால்வ் பண்ணி முடிக்கணும். அப்படி செய்தாங்கன்னாவே பாதி விஷயம் குறையுங்கண்ணா. இன்னொன்று மக்களுடைய அவேர்னஸ். உங்களை போல் நானும் மக்கள்கிட்ட வைக்கக்கூடிய வேண்டுகோள், எலெக்ஷன் கமிஷனர் சொன்னது போல இஷ்யூ பேஸ்ட் எலெக்ஷனா அது இருக்கட்டும். தனிப்பட்ட ஒரு தாக்குதல், தனிப்பட்ட விஷயங்கள், தனிப்பட்ட கருத்துக்கள், இதையெல்லாம் தாண்டி தேர்தலை பொறுத்தவரை எல்லா கட்சிகளுமே ஒரு இஷ்யூ வச்சு எலெக்ஷன் அணுகட்டும், அது மக்கள் முடிவெடுக்கட்டும். அப்படி இருந்தாவே மசில் பவர், மணி பவர்னுடைய ஆதிக்கத்தை குறைக்க முடியும் என்பது என்னுடைய நம்பிக்கை. காரணம், ஒரு தேர்தலுமே ஜனநாயகத்திற்கு வைக்கக்கூடிய பரீட்சைங்கண்ணா. ஏதோ ஒரு தனி ஒரு வேட்பாளருக்கு மட்டும் வைக்கக்கூடிய பரீட்சை அல்ல, ஜனநாயகத்துக்கு மொத்தமாக வைக்கக்கூடிய பரீட்சை. அதுவும் உங்களுக்கு தெரியும், குறிப்பா அட்வான்டேஜ் கூட 18 நாள் தான் தமிழ்நாட்டில் எலெக்ஷன் நடக்குதுன்னா அது பெரிய அட்வான்டேஜ். காரணம், ஸ்ட்ரங்கில் இருக்கீங்க. இப்போ 40 நாள் 50 நாள் தேர்தல் களம் போகுதுன்னா சின்ன கட்சிகள் தாக்கு பிடிக்க முடியாது. ஏன்னா ஒரு நாளைக்கு உங்களுக்கு தெரியும் தேர்தலுக்கு ஆகக்கூடிய செலவு தமிழகத்தில் எப்படி இருக்குன்னு. அதனால் தமிழகத்தை பொறுத்தவரை மிக வேகமாக தேர்தல் நடத்தப்படுவதே இந்த மணி பவர், மசில் பவர் ஒழிப்பதற்காக இருக்கலாம் அப்படிங்கிறது உங்களை போன்ற என்னுடைய யூகமும் கூட. ஒரு தனி மனிதராக, கட்சி தலைவராக இல்லை, ஒரு யூகம். இது ஒரு ஸ்டெப். 18 டேஸ் தான் இருக்கு. 18 டேஸ்னா எல்லாரும் ஆக்டிவா இருக்கணும். டே ஸ்ப்ரெட் ஆக பார்த்தீங்கன்னா பெரிய கட்சிகளுக்கு ஒரு அட்வான்டேஜா இருக்கலாம். அதனால் ஒரு விதத்தில் இது ஒரு குட் அப்ரோச், ஒரு ஸ்டார்ட். அதே நேரத்தில் மிக முக்கியமானது, மக்கள் ரொம்ப அவேர்னஸா அவங்க கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்ணணும். பட்டியெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கம்ப்ளைண்ட்டும் பண்ணியிருக்கோம். ஆனால் போற முறை ஈரோடு பை எலெக்ஷனை பொறுத்தவரை இன்னும் வேகமாக தேர்தல் ஆணையம் நடவடிக்கை எடுத்திருக்க வேண்டும் என்பது எங்களுடைய கோரிக்கை. போன முறையும் கூட அதை எங்களுடைய தலைவர்களே தேர்தல் ஆணையத்தை சொல்லியிருக்காங்க, இன்னும் வேகமாக நடவடிக்கை எடுத்திருக்கணும். பத்திரிகை நண்பர்கள் போய் வீடியோ எடுத்து போடும் அளவுக்கு நிலைமை மோசமா இருந்துச்சு. 6 மணி நேரம் 7 மணி நேரம் ஒருத்தர் பட்டியல் இருக்கிறாங்க. பரிசு பொருட்கள்லாம் குடோனா அடைச்சி வச்சு 6 மணி நேரம் டிஸ்ட்ரிபியூட் பண்றாங்க. கறி எடுத்து வீட்டுக்குள்ள கொடுக்கறாங்க. சோ இதையெல்லாம் கண்டிப்பாக பொறுத்துக் கொள்ள முடியாது. இந்த முறை பார்ப்போம், நடவடிக்கை எடுப்பார்கள் என்று நம்புகின்றோம். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.